வணக்கம் நேர்களே. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக க்ரூட் ஆயில் வரணும் அப்படின்னா பெட்ரோ டாலர் கிடையாது. இனிமேல் யுவானில் தான் ட்ரேட் நடக்கும். யுவானில் கொடுத்து என்கிட்ட க்ரூட் ஆயில் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து எல்லா ஷிப்பையும் விடுறேன்னு சொல்லி ஈரான் சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் இந்த வார் அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பித்தது அமெரிக்கா இஸ்ரேல் 2 பேரும் சேர்ந்து ஈரான் அடித்தாங்க நியூக்ளியர் வெப்பனுக்காகன்னு. அடுத்தது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வந்து ஓப்பன் பண்ண சொல்லி ட்ரம்ப் கூட எல்லா கண்ட்ரியும் உங்களோட மிலிட்ரி வெப்பன்ஸ் எல்லாம் அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னார், ஷிப்ஸ் எல்லாம். இப்போ அடுத்த லெவலில் இது வந்து யுவானுக்கும் பெட்ரோ டாலருக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் மாதிரி வந்து நிற்குது. ஸோ இதுதான் ஆக்சுவலான ப்ராப்ளமா? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வார் ஆரம்பிச்சதுல ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பன்னு சொன்னாங்க, அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை சோக் பண்ணாங்க. இப்போ ஈரான் வந்து யுவானில் கொடுத்து வாங்கிட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்றது, நான் அமெரிக்காவை அடிக்கிறதுக்காக இந்த டெசிஷன் எடுக்கிறேன் அப்படிங்கிறதா, இல்ல பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஏதாவது நடந்துகிட்டு இருக்கா? பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒன்றும் நடக்காது. ஃபஸ்ட்டு சைனாவை யாரும் நம்ப மாட்டான், புரியுதா? சைனாக்காரனே யுவான்னு வச்சுக்க மாட்டாங்க. சைனாக்காரன் திறந்து விட்டான்னா பாதி சைனா வந்து வெளியூரில் டாலரை டாலரை மாற்றி ஓடி போயிடுவான். அதனால் சைனாவை வந்து யுவான்லாம் வாங்கிட்டு வரங்காதீங்க. அமெரிக்காவோட கிரேட் ஸ்ட்ரென்த்தே வந்து ஆயிலை வந்து டாலரில் மார்க் பண்ணுறது, அதை உடைக்கலான்னு ஈரான் ட்ரை பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. 1971 நடந்தது இல்லை சார், கோல்டு பேக்டுங்கிறத உடைச்சாங்க. என்ன யார் உடைச்சாங்க? அவனே இனிமேல் கிடையாது, நான் கொண்டு தர மாட்டேன்னா யாரும் உடைக்கிட முடியாது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகம் ஒரு கரன்சியை நம்பணும்னா அந்த கரன்சி, அந்த கண்ட்ரி வந்து ஒரு ஓப்பன் சொசைட்டியாக இருக்கணும், ஒரு ஓப்பன் எக்கானமியாக இருக்கணும். பணம் எப்போ வேணால் உள்ளே போயிட்டு வெளில வரணும். யுவான் பணம் உள்ளே போயிட்டு வெளிலலாம் வர முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்தது பிரிட்டிஷ் பவுண்ட், ஓப்பன் சொசைட்டி. பணம் எப்போ வேணால் உள்ளே போகலாம், பணம் எப்போ வேணால் வெளில வரலாம். அதுக்கு முன்னாடி இருந்தது டச் கில்டர், பணம் எவ்வளோ வேணால் உள்ளே போகலாம், பணம் எவ்வளோ வேணால் வெளில வரலாம். ஒரு வாட்டியும் டேக்ஸ் போட மாட்டான், ஒரு வாட்டி கேள்வி கேட்க மாட்டான். ஒரு வாட்டி இப்போ நம்ம ஆர்பிஐ விட்டு பணத்தை வெளில எடுக்கணும்னா 5% டேக்ஸ் போடுற மாதிரிலாம் கிடையாது. ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் இருந்தால் தான் அந்த கரன்சியை ஏற்றுப்பாங்க. ஒரு ஃபாசிஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்டேட், புரியுதுங்களா? ஃபாசிசம்னா தியோக்ராட்டிக் ஸ்டேட், தியோக்ராட்டிக்னா ரிலிஜனை சுப்ரீமாக வச்சுருக்கிறது. இன்னொரு ஸ்டேட்டில் வந்து கம்யூனிஸ்ட் டிக்டேட்டர்ஷிப். சைனாங்கிறது கம்யூனிஸ்ட் டிக்டேட்டர்ஷிப், ஈரானியன்னா ஷியா தியோக்ராட்டிக் ஸ்டேட். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்பி எவனும் காசு போட மாட்டான். ஈரானியன் ரியல் ஜீரோ வேல்யூ இன்னைக்கு, ரைட்டா? இது ஒரு ட்ரம்ப் கோமாளித்தனம். ஆனால் இந்த கோமாளி ஆட்சி இன்னும் 2 வருஷம்தான். அதுக்கப்புறம் இன்னொரு பிரசிடெண்ட்டு, இன்னொரு செனட்டு, இன்னொரு காங்கிரஸ் வந்துடும். காங்கிரஸ் இப்போவே மாறிடும். இந்த வாட்டியே டெமோக்ராட்லேருந்து ரிப்பப்ளிக்கன் டெமோக்ராட்டுக்கு போயிடும். செனட்டும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே மிஸ் ஆச்சுனாலும் இன்னும் 2 வருஷம் கழித்து ரெண்டும் மாறிடும். இந்த வாட்டியே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் லேம் டக் பிரசிடெண்ட்டுன்னு ஆகிடுவான். பிரசிடெண்ட் பவரை கட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் ஒன்று மாறிடுச்சுன்னா அரைக்குறை பிரசிடெண்ட்டாக 2 வருஷம் இருப்பான், ரைட்டா? ஈரானில் எப்படி கிடையாது, கமேனி சாவர வரைக்கும் கமேனி தான். அது ஒரு தியோக்ராட்டிக் டிக்டேட்டர்ஷிப்பு. ஜிஜிபிங்கு டென்ஜாபிங் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தார். 2 டேர்முக்கு மேலே இருக்க முடியாது, ஆளை மாற்றிக்கிட்டே இருக்கணும்னு. ஜிஜிபிங் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு நான் தான் பிரசிடெண்ட் ஃபார் லைஃப்னு சொல்லி ஆர்மியில் இருக்கிற 25 டாப் ஜென்ரல்ஸை பர்ஜ் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவோட சொசைட்டி ஓப்பன் சொசைட்டி, அதனால் ட்ரம்ப் நம்மளால் கேலி பண்ண முடியாது, கேலி கூத்தெல்லாம் பண்ண முடியாது ஓப்பனாக. வேறஸ் ஜிஜிபிங்கை பற்றி யாராலையும் பேச முடியாது. சைனாவில் ஜிஜிபிங்கை பற்றி எவனா பேசுனான்னா அவனுக்கு டெத் சென்டென்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் கரன்சி யுவானில் மாற்ற முடியாது. ஓகே சார். ஆனால் இப்போ அமெரிக்காவுமே அதோட வேல்யூவை ட்ரம்ப்னால இழந்துகிட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு தாட் வருது. ட்ரம்ப்பை தான் 2 வருஷத்தில் போயிடுவான், சரியாக போயிடும். ஓகே சார். ஸோ கேபிட்டலிசம் இஸ் அ செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம். ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியை செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம் உள்ள சொசைட்டி. வேற அ கம்யூனிஸ்ட் சொசைட்டி இஸ் அ மோனோலித்திக் நான் கரெக்டிவ் சொசைட்டி. அப்படியே இப்போ நம்ம ஊர் கம்யூனிஸ்டே பாரு, இன்னும் 1947 ஏன் இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுன்னு இன்னும் ஏறின்னு இருப்பாங்க. 1990s ஜோதி பாசுவை பிரைம் மினிஸ்டராக ஒத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த கட்சி இன்றைக்கி பெருசாக இருக்கும்.
இன்னும் அவன் ஸ்டாலின் லெனின் பிடிச்சின்னு தொங்கின்னு இருக்கிறதுனால சைனாவே ஸ்டாலின் லெனின் விட்டு ஜிஜிபிங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிறான். உலகத்தில் ஸ்டாலின் லெனின் ஃபோட்டோ வச்சுருக்கிற ஒரே ஊர் நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக தான் இருக்கும். ஸோ கம்யூனிஸ்ட் வந்து வில் நெவர் சேஞ்ச். இப்போ நீங்கள் காங்கிரஸே எடுத்துக்கிட்டேன்னா, எங்கள் கட்சியை எடுத்துக்கிட்டேனால நாங்கள் வந்து சோஷலிஸ்டாக இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஓப்பன் மார்க்கெட்டுக்கு வந்தோம். ஸோ எங்கள் பொசிஷன் மாறிகிட்டே இருக்கும். சோஷலிசம் இனிமேல் ஒத்து வராதுன்னா ஓப்பன் மார்க்கெட்டுக்கு வருவோம். பிஜேபியும் காந்தியன் சோஷலிசம்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் ஓப்பன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டான். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட் விச் வில் சேஞ்ச் ஒன்லி கேன் சர்வைவ். நான் ரிஜிடாக வந்து 1920 இருக்கிறத 2025 பண்ணுறேன்னா ஒர்க் அவுட் ஆகாது. சைனாவில் டெங்ஸாபிங்குங்கிறவன் 1970s சேஞ்ச் பண்ணான். அது ஒரு 2010 வரைக்கும் ஒழுங்காக ஓடின்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஜிஜிபிங் வந்திருக்கிறான். சிஸ்டமேட்டிக்காக சைனீஸ் எக்கானமியை சாவடிச்சுன்னு இருக்கிறான். அமெரிக்காவில் இருக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு ஓப்பனாக வெளில தெரியுது. சைனாவில் இருக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு ஓப்பனாக வெளியில் தெரியல. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, தெரியாததுனாலயே வந்து யுவான் ஒரு பெரிய கரன்சின்னு எல்லாரும் கேள்வி உங்களுக்கு கேட்குற சைனாவில் மாதிரி என்ன வந்துருச்சோ? சைனாவில் என்ன நடக்கிறதுனே உங்களுக்கு தெரியாது. அதுதான் அங்கேருந்து வர பல ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ம், பட் அவன் யூஸ் பண்ணுற லேபர்லாம் ஸ்லேவ் லேபர். ம். ஸோ அந்த சொசைட்டி ரொம்ப நாள் தாங்காது. இல்ல சார், இப்போ நீங்க நிறைய படிக்கிறீங்க, ஆர்டிகல்ஸ் பார்க்குறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றீங்க. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் சைனா. உள்ள என்ன நடக்குதுன்னு. ஆனா வெளியில ஒரு மேலோட்டமா பார்க்கும்போது, ஓகே டாலரை காலி பண்றதுக்கு யுவானை கொண்டு அதான் நீங்கள் வர்றதுக்கு அப்படின்ற யோசிக்கிறது. ஒரு தாட் நான் ஓடிட்டே இன்னும் இருக்கே. கேவலமாக சொல்லுவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு சே இட். ம், நீங்கள் ஆஸ் அ சொசைட்டி படிக்கிறத நிறுத்திட்டீங்க. ம், இந்தியா ஆஸ் அ சொசைட்டி படிக்கிறத நிறுத்திட்டீங்க. ம், இதுதான் முதல் ஜெனரேஷன் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்லாம் சயின்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. ம், ரேஷ்னல் தாட்டில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. சயின்ஸ்னால் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணும். ம், ஸோ வந்து ஒன்று ப்ரூவ் பண்ண முடியாததுன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது. ப்ரூவ் பண்ண முடியாத சயின்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு நேரு. ம். நீங்கள் பின்னாடி ஒரு நாங்கள் அன்றைக்கே பிளேன் விட்டோம், கார் விட்டோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இன்றைக்கி ஒன்றால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் இன்றைக்கி வரைக்கும் ஒரு சிடானை பண்ண முடியல. ம். ஆமா. ஒரே அதுதான் ஒரு செடான் சயின்டிஃபிக் வந்து ஃபேக்ட். ஒரே ஒரு செடான் வந்து ரெனோ கூட டைப் பண்ணி. ஆமாம், அதுதான் சயின்டிஃபிக் ஃபேக்ட். ம், வேற டிவிஎஸ் வந்து வெறும் ஒரு மொப்பெட்டில் ஆரம்பித்து சுசுக்கியோட டைப் பண்ணி, அதுக்கப்புறம் அவனே மோட்டார் சைக்கிள் பண்ணி, அவனே ஸ்கூட்டர் பண்ணி, அவனே ஒரு இங்கிலீஷ் கம்பெனியை வாங்கி, அவன் நார்டன் நார்டன். இங்கிலீஷ் கம்பெனி வாங்கி அவனே சூப்பர் பைக் பண்ணுறான். பஜாஜ் ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர் மட்டும் பண்ணிட்டு இருந்தவன் கவசாக்கியோட டைப் பண்ணி அவனே மோட்டார் சைக்கிள் பண்ணி, அவனே வந்து இன்னைக்கு டியூக் வரைக்கும் வாங்கிட்டான். ம், புரியுறதா? ஸோ இந்தியாவிலேயும் மேனுஃபேக்சரிங் நடக்கிறது. அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது. ம், வீடும் டாட்டாவாக இருக்கட்டும், பஜாஜாக இருக்கட்டும், டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும், இப்போ ஹீரோவாக இருக்கட்டும். ஹீரோ அவனாக பண்ணாட்டும் எவன் பண்ணாலும் அவனை விலைக்கு வைப்பான். ம். ஆட்டோ ஸ்பேஸில் அது நடக்குது மேனுஃபேக்சரிங். அவன் சைனா எல்லா இடத்துலையும் பண்ணின்னு இருக்கிறான். பிகாஸ் தே ஹேவ் மனி டு த்ரோ. அண்ட் லேபரை வந்து ஸ்லேவ் லேபர் மாதிரி யூஸ் பண்ணுறான். ஓகே. ரைட்டாக? ஒரு சொசைட்டி ஓப்பனாக இல்லைன்னா உள்ளே என்ன நடக்கிறதுனே தெரியாது. இன்றைக்கி நீங்கள் யூடியூப் திறந்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஃபாராகவும் அகேன்ஸ்டாகவும் இங்கே நிறைய பேர் பேசின்னு இருப்பான். ம், சைனாவில் அப்படி நீ பேசவே முடியாது. நீ எதாவது பேசினா நீ காணாமல் போயிடுவ. ரைட். ரைட். ஸோ அந்த கரன்சியை ம், 300 தியோக்ராட்டிக் ஸ்டேட் நம்பும். ஷியா ஈரான் நம்பும். ம். ஒரு ஓப்பன் சொசைட்டியில் எவனும் நம்ப மாட்டான். உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் கண்ட்ரிஸ் ஓப்பன் சொசைட்டி. ஓகே சார், ஃபைன் ஃபைன். ஸோ இதில் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி சைனாவும் ஈரானும் ஒரு டிக்டேட்டர்ஷிப் ரூல் கீழே இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரின்னு எடுத்துக்கலாம். ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி. ஸோ அதனால் இவங்களை இதை நான் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு டிக்டேட்டர்ஷிப் இவங்களால புரிஞ்சுக்க முடியுது. வேற வேர்ல்டு ஆஸ் அ ஓவரால் ஹோல் பார்க்கும்போது அது கிடையாது. ஆல் அரப் கண்ட்ரிஸ், ம், லண்டனில் இருக்க பாதி ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஓன் பை அரப்ஸ். ம். அவன் ஏன் போய் சைனாவில் ப்ராப்பர்ட்டி வாங்கல? யார் தடுத்தாங்க அவனை? இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வார்ஸ் ஏதாவது நடந்திருக்காங்க? ஏன்னா ஒரு சிவில் வார் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சார். ஃபுல்லாக இப்போ இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சிவில் வார் மாதிரி நடக்குமா சார்? அப்போ எதுக்கு வேணால் அவன் அமெரிக்காவை பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து ரஷ்யா இவங்களுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்து உதவுறாங்க. ரஷ்யாவே பிச்சைக்காரப்ப. பட் இதில் ரஷ்யாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அட்வான்டேஜ், இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து 2 இந்தியன் கப்பல் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கும் அவங்களுக்கும்
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.